ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி இஎம்ஐ கட்டாவிட்டால் செல்போன் எண்கள் முடக்கப்படும் என ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது வங்கியில் இஎம்ஐ கட்டுறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி செல்போன்களை இஎம்ஐயில் வாங்கிவிட்டு மாதாந்திர தவணை தொகையை செலுத்தாவிட்டால் அந்த செல்போன்களை முடக்கும் வகையிலான ரூல்ஸை ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது பலரும் வங்கி கடன் வாங்கி வீடு கட்டுறோம், அதன் பின்னர் கார், பைக் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை இஎம்ஐயில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இஎம்ஐயில் பொருட்களை வாங்கும்போது முதலில் குறைந்த பணத்தை கொடுத்தால் போதும், அதன் பிறகு மாதம் மாதம் தவணை தொகையை செலுத்தினால் போதும் என்ற காரணத்தினால் பலரும் இஎம்ஐயை தேர்வு செய்கின்றனர். அதேபோல் பலரும் செல்போனையும் இஎம்ஐயில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். பைக், கார் உள்ளிட்டவற்றுக்கான இஎம்ஐயை செலுத்தாவிட்டால் அந்த நிறுவனம் அதனை எடுத்து சென்று விடுகின்றனர். அதே போல இஎம்ஐயில் செல்போன் வாங்கிவிட்டு மாதாந்திர தவணையை செலுத்தாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி ரூல்ஸ் கொண்டு வர உள்ளதாக கூறப்படுது. அதாவது செல்போன் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அதன் இயக்கத்தை முடக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இது பற்றி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நம் நாட்டின் நிதித்துறையில் வாரா கடன்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி முன்னெடுத்துள்ளதாம். இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் செல்போன் உட்பட மின்னணு சாதனங்களில் 1/3 இஎம்ஐ மூலமாக வாங்கப்படுவதாக 2024 ஆண்டில் ஹோம் கிரெடிட் ஃபைனான்ஸ் நடத்திய ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இஎம்ஐ கட்டாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்களின் செல்போன் எண்களை லாக் செய்ய வேண்டாம் என்று சட்டம் கடந்த 2024 ஆண்டில் தொடக்கத்தில் ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. அதாவது செல்போனை இஎம்ஐயில் வாங்கும்போது அதில் பிரத்யேகமாக ஒரு செயலி இன்ஸ்டால் செய்யப்பட்டு இருக்கும். அதன் பிறகு செல்போன் வாங்கியவர்கள் இஎம்ஐ செலுத்தாவிட்டால் அந்த செயலி உதவியுடன் செல்போன் முடக்கப்பட்டு விடும். அதன் பிறகு இஎம்ஐ தொகையை செலுத்திய பிறகு மீண்டும் செல்போன் செயல்பாட்டுக்கு வரும். இத்தகைய முறையை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. தற்போது மீண்டும் இந்த முறையை கொண்டு வரும் வகையில் ரிசர்வ் வங்கி ரூல்ஸை மாற்றியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது அமலுக்கு வரும் பட்சத்தில் செல்போனை இஎம்ஐயில் வாங்குவோர் அதன் முறையாக செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் செல்போன் முடங்குவது உறுதியாகிவிடும். ஸோ இந்த ஒரு புதிய ரூல்ஸு நடைமுறைக்கு வந்தாக்கா நிறைய நபர்கள் இஎம்ஐயில் செல்போன் வாங்குவது கம்மியாகும். இதனால் ஏற்கனவே இஎம்ஐ வாங்கி கட்டாமல் இருக்கிறவங்களுடைய செல்போன் லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த ரூல்ஸு நடைமுறைக்கு வந்தாக்கா மக்களாகிய உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோவை இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கக்கூடிய, மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.